அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன கோரஸை மட்டும் நம்ம பாடி நல்ல சந்தோஷமாக எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசு என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார், என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய குடும்பத்தை கைவிட மாட்டார், என்னை சார்ந்த யாரையுமே அவர் கைவிட மாட்டார், கடைசி வரைக்கும் நடத்துவார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன சவால் வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் நல்லா விசுவாசமா சந்தோஷமா மகிழ்ச்சியா கரங்களை தட்டி ஒரே ஒரு கோரஸ் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், குடும்பங்கள் கட்டப்படுகிறது. நம்முடைய குடும்பம் எந்த ஷேப்ல என்ன வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நபர் தான் இருக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது 2 பேரா இருக்கலாம், 3 பேர், 4 பேர், 5 பேரா இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வடிவத்தை கொண்டது. எந்த நிலையில என்ன வடிவத்தில் நம்ம குடும்பம் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை இந்த ஆண்டுல அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஒரு மாதத்தை முடித்து 2ஆம் மாதத்தில் கூட 2 வாரங்களை நாம் முடிப்பதற்கு, அல்லது ஒரு வாரம் தாண்டி முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ குடும்பமாக நாம் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பாதையில நாம் நடக்கும்போது பிரச்சனைகளே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சவால்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திற்கு நியமித்திருக்கிற பாதையில தான் நம்ம போயிட்டு இருந்தாலும் சவால்கள் இருக்காது, தடைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு நாள் சீஷர்கள் இயேசுவோடு கூட அவர்கள் முன்னால பார்த்து தான் போயிட்டு இருந்தாங்க, பயணம் செய்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க படகுல முன்னால பார்த்து தான் போய் கொண்டிருந்தாங்க. தேவ சித்தத்துக்கு நேராக தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய பெரும் காற்று அடித்தது, பெரிய புயல் வந்தது. அந்த நேரத்துல என்ன நடந்தது? அவர்கள் கற்று இருந்த எதுவுமே பிரயோஜனப்படல இல்லையா? அப்போ இந்த கடல் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கடல்ல வருகிறார். ஆனா ஏற்கனவே கடல் அலைகள், இயற்கை சூழல்கள் எல்லாவற்றிலும் பழக்கப்பட்டிருந்ததான் யார்? இயேசுடைய சீஷர்கள். இப்ப படகு, கடல் அப்படின்னு சொல்றது ஏதோ சீஷர்களுக்கு தெரியாத ஒரு புதிய இடம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னால, இதுக்கு முன்னால எவ்வளவோ ஆபத்துகளை அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப இயேசுவோட கூட சேர்ந்து அவர்கள் முன்னேற்றமான ஒரு பாதையில, ஊழிய பாதையில போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புயல் காற்று அடிக்கிறது. அவர்களுக்கு இருந்த ஞானம் பத்தல, கடல் அறிவு அவர்களுக்கு பற்றவில்லை. உடனே என்ன பண்றாங்க? சத்தமிடுறாங்க, இயேசுவே எங்களை காப்பாற்றும். அதை எப்படி சொல்றாங்க பார்க்கலாமா? நம்ம மத்தேயு 8:25. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே,
எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இதுல அவங்க இயேசுவை எப்படி கூப்பிடுறாங்க? அந்த இடத்துல எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவரே. ஆண்டவரே அப்படின்னா அர்த்தம் என்ன? லார்ட் அல்லது மாஸ்டர். எப்படி ஆண்டவர் அந்த பெரிய ஒரு ஆபத்துல இருக்கும்போது இயேசுவை பார்த்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஆண்டவரே அல்லது லார்ட், மாஸ்டர். ஆண்டவரே என்று சொல்லும்போது சகல அதிகாரம் படைத்தவரே. நாங்க ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், ஆனா அந்த இயற்கையின் மேல அதிகாரம் உடையவரே ஆண்டவரே. மனுஷர்களை மட்டும் கிடையாது, இயற்கை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனே, மாஸ்டர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க என்று அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரே, லார்ட், மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர். அப்ப இயற்கையை மட்டும் ஆளுகை செய்கிற தேவன் கிடையாது, அவர் எல்லாவற்றையும், அவருடைய படைப்பு எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். தானியேல் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப சுமார் ஒரு 5 இடங்களில் இந்த வசனம் வருகிறது. ஒரே ஒரு இடத்துல இருக்கிறத படிக்கலாம். 4:17, தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. போதும் சிஸ்டர், அதுல வசனத்தை பாத்தீங்கன்னா உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. அப்ப நம்முடைய தேவன் அவர் யார்? அவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இயற்கையை மட்டும் கிடையாது, மனுஷனுடைய ராஜ்யங்கள், அது பாபிலோன் தேசம் அன்னைக்கு இருந்தது மாதிரி மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷ சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் அதை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். மனுஷ ராஜ்யத்தை மட்டும்தான் ஆளுகை செய்கிறாரா? இயற்கையை மட்டும்தான் அவர் ஆளுகை செய்கிறாரா? இல்ல, பரலோக ராஜ்யத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். 1 பேதுரு 3:22 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பாருங்க, காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார், இறையாதே அமைதலாக இரு. அப்ப காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார் அன்னைக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் ராஜ்யங்களை அதட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். ராஜ்யங்களில ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அதிகாரங்கள், வல்லமைகள், சத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நிகழ்காலத்துல காணப்படுறதுனாலும் சரி, வரக்கூடிய காலத்துல காணப்படக்கூடிய காரியங்கள்னாலும் சரி, தேவ தூதர்கள்னாலும் சரி, எதுவானாலும் சரி, எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது, எல்லாமே அவருக்கு அடங்கி இருக்கிறது. அவர் சர்வ லோகத்தின் ஆளுநராக இருக்கிறார். அவர் சர்வ லோகத்தின் ஆளுநராக இருக்கிறார். He rules the entire universe. படைப்புகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் இவ்வளவு ஒரு பின்னணி நம்ம பார்க்கிறோம் என்றால், இப்படி இருக்கக்கூடிய லார்ட், மாஸ்டர் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன், வானம், பூமி, இயற்கை, நம்மளால பார்க்க முடியாத காரியங்கள், பரலோகம், வான மண்டலங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அதனாலதான் அவர் சொல்கிறார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ. மனுஷர்களுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இயற்கை சூழ்நிலைகளிலும் கூட, வான மண்டலங்களிலும் கூட ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார், ஆளுகிறார், மனுஷர்களுடைய ராஜ்யங்களை ஆளுகிறார். இந்த தேவன் எதற்கு விருப்பப்படுகிறார்? இவ்வளவு சத்துவம், இவ்வளவு மகத்துவம் உடைய தேவன் அவர் எதுக்காக விருப்பப்படுகிறார் என்றால், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல நம்முடைய குடும்பத்தை கொடுத்தா அவரால் ஆளுகை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ரைட்? அதனாலதான் அந்த பின்னணியை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ரைட்? அப்போ கதவை தட்டி திறக்காம அவர் என்ன பண்றதில்ல, வருகிறது இல்லை. அப்போ கதவை தட்டி கொண்டிருக்கிறார்னா எப்பவுமே அவர் கதவை தட்டக்கூடிய தேவன். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20 அந்த வசனங்களில் பார்க்கும்போது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். அதே மாதிரி ஒருவனுக்குள்ளாக மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிரவேசித்து குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், சகையு வீட்டுக்கு இயேசு போகும்போது இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஒரு குடும்பத்துல அவர் ரட்சகராக இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவராகவும் இருக்க வேண்டும். He should not only be the savior of our homes, but he should also be our Lord. அதனாலதான் அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படும் போது இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வோம். ஆண்டவரே, உம்மை நான் என்னுடைய ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரைட்? ரட்சகரா இருந்தா மட்டும் போதாது, ஆண்டவராக இருக்க வேண்டும். He should be the Lord and Master of our homes. நம்முடைய வீடுகளுக்கு அவர்தான் பிரதானமான பிரபுவாக, ராஜாவாக, ஆளுநராக, செயல்படுகிறவராக, நடத்துகிறவராக அவர் காணப்பட வேண்டும். He should rule. அவர் நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும், குடும்பத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காக தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு விதத்துல சொன்னா, இயேசு நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வந்து அவர் விடுதலையோடு கிரியை செய்ய வேணும் அப்படின்னா அவருக்கு என்ன வேணும்? அவர் வீட்டுக்குள்ளால வருவதற்கு ஒரு கதவு வேணும். ரைட்? வீட்டுக்குள்ளால வருவதற்கு என்ன வேணும்? ஒரு கதவு வேண்டும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உயிர் தெழுந்த இயேசுவால கதவு இல்லாமலே உள்ள போயிடலாம். உயிரோடு எழும்பின இயேசு என்ன செய்தார்? பூட்டப்பட்டிருந்த கதவுக்குள்ளாக அவர் உள்ளால போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆனால் இயேசு எப்பவுமே என்ன பண்றதில்ல? அந்த மாதிரி பண்றதில்ல. அவர் ஒரு குடும்பத்திற்குள்ளாக, ராஜ்யங்களை ஆளக்கூடிய வல்லமையுடைய தேவன் ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கதவு அவருக்கு வேண்டும். இந்த கதவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் தான் அந்த கதவு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்திற்குள்ளாக வந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் உள்ள நுழையக்கூடிய கதவு, the door of every house யாரு? கணவன். ஏனென்றால் கணவன் யார்? வீட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்தினுடைய முதல் பகுதி மட்டும் படிங்க. 1 கொரிந்தியர் 11 வசனத்தின் முதல் பகுதி மட்டும். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும். போதும் சிஸ்டர். ஒவ்வொரு புருஷனுக்கும் இயேசு எப்படி இருக்கிறாரு? தலையாக இருக்கிறார். எவ்ரி ஹஸ்பண்ட், ஒவ்வொரு புருஷனுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது லார்ட் அண்ட் மாஸ்டர் அல்லது ஹெட், ஆளுகை செய்கிறவர், ஆட்சி செய்கிறவர், ராஜா. இப்போ கிறிஸ்து யாருக்கு தலையாக இருக்கிறாராமா? நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு வசனம் மாதிரி எழுதியிருப்போம், இயேசு எங்கள் குடும்பத்தின் தலைவர். ஆனா உண்மையான முறை என்ன அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். பொதுவா நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார். அப்ப தலை என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் 2 அர்த்தம் இருக்குது. ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். முதல் அர்த்தம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மாஸ்டர், எஜமான். இப்போ முதலாவதாக ஆண்டவருடைய திட்டம் ஒரு குடும்பத்திற்குள்ளாக வந்து கிரியை செய்வதற்கு அவர் எந்த கதவு வழியா தான் வர முடியும்? கணவன் என்ற கதவு மூலமா தான் வர முடியும் குடும்பத்திற்குள்ளாக கிரியை செய்வதற்கு. அப்போ கணவனுடைய வாழ்க்கையில அவர் யாரா இருக்கணும்? எஜமானாக இருக்க வேண்டும். அப்போ கணவனுக்கு வந்து அவர் தலையாக இருக்கிறார் அப்படின்னா he should be the master for every husband. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும், ஒவ்வொரு கணவனுக்கும், புருஷனுக்கும் அவர் தலைவராக அல்லது மாஸ்டராக அவர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, தலை என்று சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. அது என்னவென்றால் சோர்ஸ் அப்படின்னா என்ன? எல்லா தேவைகளுக்கும் அந்த மூல இடம். இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் வருது அப்படின்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? இயற்கையா கரண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? இங்க வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரைட்? அப்போ அந்த துவக்கமான ஒரு இடம், ஓகே, அல்லது அந்த ஆசீர்வாதங்களின் உறைவிடம் என்று நம்ம சொல்லுவோம். ரைட்? அப்போ கணவனுக்கு அவர் மாஸ்டர், எஜமானாக மட்டுமில்லை, கணவனுடைய சோர்ஸ் அப்படின்னா கணவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு புகலிடமாக அவர் இருக்கிறார். அப்ப குடும்ப தலைவன் அல்லது
கிறிஸ்து கணவனுக்கு தலையாக இருக்கிறார் என்று நாம் சொல்லும்போது, கணவனுக்கு கிறிஸ்து எஜமானாக இருக்கிறார். இரண்டாவதாக கணவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரே நபராக இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், தனி நபராக ஒரு குடும்ப தலைவனுடைய அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட நபர் குடும்பத்தின் தலைவனுக்கு தலையாக இருக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்து, வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்யக்கூடிய இந்த இயேசு என்னுடைய குடும்பத்துல கிரியை செய்வதற்கு ஒரு ஏற்ற கணவனாக நான் இருக்கிறேனா? அது ஒரு கேள்வி. ஏற்ற நபராக நான் இருக்கிறேனா? அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய பிரச்சனை. ஒருவேளை நம்ம ஏற்ற நபராக இல்லாதது மாதிரி இருக்கலாம், அல்லது ஒருவேளை கணவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கை இப்படி கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? 22:2 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், ஓகே, அதில் பாருங்களேன். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். தாவீதோட கூடிக்கொண்டார்கள். எல்லா ஆண்கள், குடும்ப தலைவர்கள். எல்லாரும் யாரு? ஆண்கள், குடும்ப தலைவர்கள். ரைட். இப்போ குடும்ப தலைவர்கள் எல்லாம் இந்த தலைவனுக்கு கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க? கூடிக்கிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க? அடுத்து படிங்க சிஸ்டர். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? தாவீதோட 400 குடும்ப தலைவர்கள் இருந்தாங்க. 400 தலை இருந்துச்சு. இவங்க எல்லாருமே யாரு? தாவீதோட சேர்ந்த இவங்க எல்லாம் யாரு? ஒரு குடும்பத்திற்கு தலை. அப்ப 400 தலைகள் தாவீதுக்கு கீழே என்ன பண்றாங்க? இப்போ வர்றாங்க. ஆனா அந்த 400 தலையும் எப்படி இருந்துச்சு? நம்பர் 1, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ரெண்டாவது எப்படி இருந்தாங்க? கடன்பட்டவர்கள், எல்லாவற்றையும் இழந்து நின்னாங்க. மூணாவது எப்படி இருந்தாங்க? முறுமுறுக்கிறவர்கள். இப்ப ஆங்கிலத்துல பார்க்கும்போது டிஸ்ட்ரெஸ், ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்னா உணர்வு ரீதியா ஒடுக்கப்படலாம், சரீர பிரகாரமா ஏதோ பலவீனத்தினால ஒடுக்கப்படலாம், வேலை ஸ்தலத்துல ஒடுக்கப்படலாம், ஒதுக்கி வைக்கப்படலாம். அது எந்த விதமான கேட்டகரியா இருந்தாலும் சரி, தாவீதோட கூட இருந்தவர்களுடைய முதல் பண்பு என்ன அப்படின்னா, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அவங்க எல்லாம் குடும்ப தலைவர்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். இரண்டாவதாக கடன் பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் நிறைய என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க இழந்து வெறும் கையா என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல நிற்கிறாங்க. மூன்றாவதாக டிஸ்கண்டென்ட். தமிழ்ல முறுமுறுப்பு அப்படின்னு இருக்குது, ஆனா ஆங்கிலத்துல டிஸ்கண்டென்ட். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எதனால முறுமுறுக்கிறாங்கன்னா விரக்தினால. எதனால முறுமுறுக்கிறாங்க? விரக்தி. வாழ்க்கையில விரக்தி, குடும்ப வாழ்க்கையில விரக்தி, வேலை செய்யற இடத்துல விரக்தி. ஒரு 45 வயசுலாம் தாண்டியாச்சுன்னா வேலை செய்யற இடத்துல அப்படியே அந்த விரக்தி கீழே வரும். சரி, என்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருந்துட்டு ரிட்டையர்டா நம்ம போனோமா, அந்த வயசுல அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை பயணம் இப்படியே போகும். ரைட். பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், வேலை செய்யக்கூடியது குறைஞ்சு அப்படியே கீழே போய் நிக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் முறுமுறுப்பு, விரக்தி. அப்ப தாவீதோட கூட இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா, முறுமுறுத்தாங்கன்னா எதனால முறுமுறுத்தாங்க? விரக்தினால முறுமுறுக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில விரக்தி, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல விரக்தி, நான் நம்பி இருந்த காரியங்கள் நடக்கல, விரக்தி, சோர்வு, அல்லது சபை வாழ்க்கையில விரக்தி, இப்படியாக காணப்பட்டார்கள். அப்போ இதுல ஆண்டவர் அந்த 400 குடும்பங்களிலும் கிரியை செய்யணும்னு விருப்பப்படுகிறார். குடும்ப தலைவர்கள் மூலமாக கிரியை செய்யணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்னையா இருக்குது? இப்போ குடும்ப தலைவர்களுடைய நிலை எப்படி இருக்குது? ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, கடன் இழந்து போய் இருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டு விரக்தியினால இருக்கிறாங்க. எப்படி கர்த்தரால் கிரியை செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இந்த 3 பண்புகளும் இருக்குதுன்னா, ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களா, இழந்து போயிருக்கிறாங்களா, முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்களா, ஆண்டவருடைய பார்வையில
அதுதான் ஒரு பெரிய வாய்ப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு குடும்பத்திற்குள்ளாக வந்து கிரியை செய்வதற்கு ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி. எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை, வந்து பார், நான் பூரணமா இருக்கேன். அந்த தகுதி ஆண்டவர் முன்னால தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையை ஒருவரால் கூட என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நம்ம பிரச்சனையா பார்க்கிறோம், இப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி ஆண்டவர் வந்து கிரியை செய்ய முடியும்? ஆனா ஆண்டவர் பார்க்கிறது, எந்த காரியத்தை நான் பிரச்சனையா பார்க்கிறேனோ அதே காரியத்தை ஆண்டவர் வாய்ப்பாக பார்க்கிறார். எப்படி வாய்ப்பாக பார்க்கிறார்? அந்த இழப்பினூடாக ஆண்டவர் உள்ள கடந்து வர விரும்புகிறார். அந்த ஒடுக்கப்பட்ட நிலையினூடாக உள்ளால கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த முறுமுறுப்பு, அந்த விரக்தியின் ஊடாக ஆண்டவர் உள்ளாக கடந்து வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம பிரச்சனைன்னு பார்க்கிறது ஆண்டவர் பார்வையில் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதுதான் ஆண்டவருடைய பார்வையில ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப குடும்ப தலைவர்கள் அதை பத்தி நம்ம முதல்ல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நம்ம பார்த்து தாவீதோடு கூட இருந்த நபர்கள், அந்த குடும்ப தலைவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கும்போது அல்லது இருக்குமானால் நம்ம வந்து ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது, ஆண்டவரால் என்னுடைய குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியில போக முடியாது. ஆனா அதே காரியம்தான் ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. இந்த குறைகள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு வேற எந்த ஒரு இடமும் கிடையாது. வைத்தியன் யாருக்கு தேவை? அந்த சுகவீனமானவங்களுக்கு தான் யாரு தேவை? வைத்தியன் தேவை. அப்படிப்பட்டவர்களுக்காகவே நான் இந்த பூமியில வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அந்த நிலையை நான் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இயேசுவை நான் என்ன பண்ண முடியாது, எனக்குள்ளால கிரியை செய்வதற்கு அழைக்க முடியாது. அப்போ நம்ம தலையை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து கணவனுக்கு தலையாக இருக்கிறார். கணவனே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்குள்ளால மட்டும் இயேசுவை வருவதற்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோமே, இழப்பா இருக்கலாம் அல்லது ஒடுக்கப்பட்ட நிலையா இருக்கலாம், முறுமுறு விரக்தியா இருக்கலாம், அந்த சூழ்நிலைக்கு முன்னால மட்டும் எந்த வயசுல இருந்தாலும் சரி, ரைட், அவரை நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளால இடம் கொடுக்கும் போது அவர் இறங்கி வந்து கீழே வந்து நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே சாதகம் இல்லாத சூழ்நிலைக்குள்ளால போய் கிரியை செய்யறதுல தான் ஆண்டவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட், ரைட். சாதகம் இல்லாத இருளடைந்த ஒழுங்கில்லாத சூழ்நிலைகளுக்குள்ளாக இறங்கி போய் அந்த இடத்துல ஒரு மீட்பின் கிரியையை செய்வதில் தான் ஆண்டவர் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக, அவர் கை தேர்ந்தவராக இருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்தது. தாவீதோட கூட இருந்தவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டிருந்தாங்க. தாவீதும் கூட அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கிறார். சங்கீதம் 40:2 படிக்கலாமா? சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, பாருங்களேன், என்னை தூக்கி எடுத்து. அப்ப தாவீதோடு கூட இருந்த நபர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? உளையான சேற்றில் இருந்தாங்க, ரைட். தாவீதும் அவர்களுக்கு தலைவரா இருந்தார், அவரும் எப்படிதான் இருந்தாரு? வசனம் என்ன சொல்லுது? உளையான சேற்றில் இருந்து. இப்ப தாவீது வந்து ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக மட்டும் ஆண்டவர் வைக்கல, ஒரு பெரிய ராஜ்யத்திற்கே தலைவனாக வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் தூக்கி எடுக்கும் போது, ரைட், தாவீது அவருடைய அனுபவத்தை சொல்றார். நான் ரொம்ப பெரியவன் சொல்லிட்டு ஆண்டவர் என்னை ராஜாவா வைக்கல, நான் எல்லாரையும் காட்டிலும் சிறந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ராஜாவா தலைவனாக வைக்கவில்லை. நான் உளையான குழியில சேற்றுல இருந்த நேரத்துல அவர் உள்ளால வந்து தூக்குனாரே, அந்த அடிப்படையில தான் அவர் என்னை தலைவராக அல்லது அந்த ஒரு ராஜ்யத்திற்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால வந்து கிரியை செய்வதற்கு நம்முடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அல்லது என்னுடைய பலமான காரியங்கள் கண்டிப்பாக தேவை என்று சொல்ல முடியாது. பலவீனம் இருந்தாலே போதும், பலவீனம் இருந்தாலே போதும், இழப்புகள் இருந்தாலே போதும், விரக்தி நிலை இருந்தாலே போதும். இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுத்தாச்சுன்னா, எப்படி தாவீது இருந்த குழிக்குள்ளால இறங்கி வந்து தூக்கி கண்மலையின் மேல வைத்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையில கடந்து வந்து கண்மலையின் மேல் வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 1:2 கூட இதை நம்மால பார்க்க முடியும். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல்
அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஆவியானவர் அசைவாடக்கூடிய இடம் எது? ஒரு பூரணமான ஒரு இடத்துலயா, அல்லது இந்த பூமியில நம்ம பார்க்கும்போது ஒழுங்கின்மையின் மத்தியில அசைவாடக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். வெறுமையின் நடுவில் அசைவாடக்கூடிய தேவனாக இருக்கிறார். இருள் அடைந்த சூழ்நிலையில அசைவாடக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்ப தேவன் அசைவாடுவதற்கு என்னுடைய குடும்பத்துல ஒண்ணுமே இல்லையே, ஒரு பூரணம் இல்லையே, எந்த காரியமும் சரியா இல்லையே, எல்லாமே தலகீழால இருக்குது, ஒரு காரியத்தை கூட நான் இதுவரைக்கும் சரியா செய்யலையே, வயது 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, இதுவரைக்கும் எந்த காரியத்தை கூட நான் சரியா செய்யலையே, ஒழுங்கின்மை தான் அதிகமாக காணப்படுகிறது, வெறுமை தான் அதிகமாக காணப்படுகிறது, இருள் தான் அதிகமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல இறங்கி வந்து கிரியை செய்கிறவர் தான் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய பலவீனத்திற்குள்ளாக குறைகளில் இறங்கி வந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர் அதை தொடர்ந்து என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த விரக்தியான வாழ்க்கையை மாற்றி ஒரு நிறைவை தருகிறார். அந்த நிறைவை எந்த அடிப்படையில் தருகிறார் அப்படின்னா, குடும்ப தலைவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இப்ப கிறிஸ்துடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த குடும்ப தலைவனுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திப்பதுக்கு கிறிஸ்து அவரை அர்ப்பணித்திருக்கிறார். சரீர பிரகாரமான தேவை, ஆத்தும ரீதியான தேவை, ஆவிக்குரிய தேவை, எல்லா தேவைகளையும் குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில சந்திப்பதற்கு கிறிஸ்து, அதற்காக தான் அவர் குடும்ப தலைவனுடைய தலையாக இருக்கிறார். எப்படி அவர் சந்திக்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் எப்படி மாற்றுவார்? நிறைவாக்குவார். நம்ம பார்க்கிறோம், தாவீதோடு கூட இருந்தவங்களுக்கு அந்த நாளில் அந்த ஒரு நிறைவு காணப்படவில்லை. அவர்கள் குறைவோடு காணப்பட்டார்கள், கடன்பட்டிருந்தாங்க, முறுமுறுத்திருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து குடும்ப தலைவனுக்கு தலையாக இருக்கிறபடியால் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 19ஆம் வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் போது நம்முடைய பலத்தின் அடிப்படையில் இல்ல, அவருடைய பலத்தின் அடிப்படையில் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் நிறைவேற்றுவார். அப்ப கிறிஸ்துக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு கணவன் அல்லது குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ளால இருதயத்துல அந்த ஒரு நிறைவு காணப்படும். ஏனென்றால் இந்த கிறிஸ்து குடும்ப தலைவனுடைய தலையாக இருக்கிறபடியால் இந்த ஒரு நிறைவு, அந்த ஒரு விரக்தி இல்லாம ஒரு நிறைவு கண்டிப்பாக காணப்படும். ஏனென்றால் தலை அப்படிப்பட்டவர், அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதற்கு இணையான இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட படிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்களேன், தலையாக இருக்கிறார் அவர். ஆனா நம்ம இதை குடும்பத்தின் அந்த ஒரு அடிப்படையில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார், அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஒரு மனிதன் பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கும்போது குறை சொல்ல முடியுமா? விரக்தியோடு காணப்பட முடியுமா? குடும்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் அவங்க போற வார இடத்துல சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில விரக்தி காணப்படுமா அல்லது நிறைவு காணப்படுமா? வசனம் சொல்லுகிறது நிறைவு காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு நிறைவு காணப்படும் போது அந்த குடும்ப தலைவனால ஒரு காரியம் பண்ணாம இருக்கவே முடியாது. என்ன பண்ணாம இருக்க முடியாது தெரியுமா? இந்த 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 ஆண்டவருக்கு முன்பதாக முழுவதுமாக சரண்டர் பண்ணாம இருக்கவே முடியாது. என்ன பண்ணாம இருக்க முடியாது? முழுவதுமா சரண்டர் பண்ணாம. இப்படி ஒரு குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் எஜமானாக இருக்கிறார்னு வச்சுக்கோமே, அவர் லார்டாக இருக்கிறார், எஜமானாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி குடும்ப தலைவனுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். விரக்தியை மாற்றியவர் நிறைவை தரும்போது அந்த தேவனுக்கு முன்பதாக சரண்டர் பண்ணாம என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட
தேவன் எனக்கு தலையாக இருக்கும்போது சந்தோஷமாக அவருக்கு முன்னால நான் என்ன பண்ணுவேன்? சரண்டர் பண்ணிடுவேன். ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நீங்க பார்த்துக்கோங்க, என்னுடைய சித்தம் கிடையாது, இனி உங்க சித்தம் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான தடையுமே இருக்காது. அந்த நேரத்துல தான் நம்மால் அர்ப்பணிக்க முடியும். அர்ப்பணிப்புக்கு முன்னால விசுவாசம் வர வேண்டும். அர்ப்பணிப்புக்கு முன்னால என்ன வரணும்? விசுவாசம் வர வேண்டும். ரோமர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது முதல் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் விசுவாசத்தை பத்தி பேசுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவன் போதுமானவர் என்று சொல்லி அவருடைய அன்பையும் அவருடைய காருண்யத்தையும் எல்லாவற்றையும் நம்மால் அனுபவிக்க முடியும். அனுபவித்த பிறகு என்ன நடக்கிறது? 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சரண்டர் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சரண்டர் பண்ணுங்க. இது மாறும்போது சரண்டர் பண்ணா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லும்போது எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு இடம் உண்டு. ஆனா விசுவாசத்தினால நான் ஒடுக்கப்பட்ட நிலையில கர்த்தர் என்னை சந்தித்தார், கைவிடப்பட்ட நிலையில இயேசு என்னை சந்தித்தார், ஒதுக்கப்பட்ட நிலையில என்னை சந்தித்தார், விரக்தியோடு இருக்கும்போது எனக்கு திருப்தியை கொடுத்தார். இப்போ நான் என்ன சரண்டர் பண்றேன்னு சொல்லும்போது அவருக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமே இருக்காது. எந்த மனுஷனும் அவருக்கு முன்னால் என்ன பண்ண முடியாது? மேன்மை பாராட்டவே முடியாது. அவர் இறங்கி வந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிற யாருமே மேல போய் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே மேலதான் இருந்தேன், இருந்தாலும் ஆண்டவர் வந்தாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பரலோகத்துல என்ன பண்ண முடியாது? கிருபையினால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சரண்டர் பண்ணவே முடியும். இந்த நேரத்துல குடும்ப தலைவர்கள் எவ்வளோ சந்தோஷம் இல்ல? நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை தாவீதோடு கூட இருந்தவங்களே மாதிரி கூட சூழ்நிலைகள் காணப்படலாம். எந்த விதமான சூழ்நிலையா கூட இருக்கலாம். நான் இந்த காலை வேளையில குடும்ப தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, ஆண்டவரே நீர் என்னுடைய ஆண்டவர். ஒருவேளை புயல் அடித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக புயல் அடித்து கொண்டு இருக்கலாம். ஆனா இயேசுடைய சீஷர்கள் அந்த புயலின் மத்தியில அவங்க என்ன பண்ணாங்க? எஜமானரே, லார்ட் எங்களை காப்பாற்றுங்க. எந்த நிலையில இருந்தாலும் சரி அவரை நம்ம இன்வைட் பண்ணும்போது, அழைக்கும் போது அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? எஜமானாக இருக்கிறார். இயேசுவை நம்முடைய குடும்பத்துல இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்கள்ல பேசும்போது எப்படி இயேசு நம்முடைய குடும்ப உறவுகளை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் போதாது, நம்முடைய குடும்பம் செழித்து ஓங்க வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய குடும்பத்தினுடைய எஜமானாக இருக்க வேண்டும். He should be the Lord and Savior of our home. He should be the Lord and Savior of the head of the family. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக பாட போறோம். ஏனென்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தலை இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு ஹெட், இப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உயிரோடு எழும்பின தேவன். He is a risen Jesus. அவர் சிலுவையில நமக்காக நம்ம இருக்கக்கூடிய படுகுழியில அவர் இறங்கி வந்தார். ஆனா 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழும்பி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறார். அவர் என்னுடைய ஆண்டவர். இந்த நேரத்துல நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். விசேஷமாக குடும்ப தலைவர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்றால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தலைவராக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில அவர் எஜமானாக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அவர் நடத்துகிறாரா? அல்லது நான் சொந்தமாக தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறேனா? அல்லது மற்றவர்களுடைய வழிநடத்துதலின்படி அல்லது என்னுடைய பாரம்பரியமான அறிவின்படி நான் வழிநடத்துதல்களை பெற்று தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறேனா? அல்லது என்னுடைய தீர்மானங்களை எஜமான் எடுப்பதற்கு கிருபை தருகிறாரா? அவர் எனக்கு எஜமானாக இருக்கிறாரா? இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், நல்ல விசுவாசத்தோடு மரணத்தினின்று ஜெயித்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று ஜெயித்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று ஜெயித்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே
ரட்சகர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு நாள் எல்லாரும் அவருக்கு முன்னால போய் நின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு அறிக்கை செய்யும். எப்படி அறிக்கை செய்யும்? இயேசுவே ஆண்டவர். இந்த இயேசு இன்றைக்கு என்னுடைய ஆண்டவரா இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும்போது அது வெறும் வார்த்தை கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். அது ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு தீர்மானத்திலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவர் என்னுடைய எஜமானாக, அவர் எனக்கு ஆர்டர் கொடுக்கிறாரு. இதை செய், இதை செய்யாத, இப்படி போ, இப்படி பண்ணாத. இதுதானே எஜமானுடைய வேலை, ரைட்? இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எஜமானாக இல்லாதபடிக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் மரணத்தையும் பாதாளத்தையும் இருளையும் எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ஆண்டவராக இருக்கும்போது இயற்கை அவருக்கு அடங்குகிறது, பூமியின் ராஜ்யங்கள் அவருக்கு அடங்குகிறது, பரலோகத்தின் ராஜ்யங்கள் அவருக்கு அடங்குகிறது. இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய ஆண்டவராக இருக்கும்போது, if such a God, if such a powerful God is my Lord and Master, என்னுடைய குடும்பத்திற்குள்ளால் அவரால் கிரியை செய்ய முடியுமா? கண்டிப்பாக கிரியை செய்யலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்திற்குள்ளாக கிரியை செய்வதற்கு அவர் ஒரு கதவை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கதவை யார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் 1 கொரிந்தியர் 11:3 அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக வந்து கிரியை செய்வதற்குள்ள கதவு அது கணவனாக இருக்கிறார். கணவன் என்று சொல்லும்போது வெறும் பேரளவில் அல்ல, இந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கணவனுடைய வாழ்க்கை, இந்த தேவனை ஆண்டவராக மாஸ்டராக வைத்திருக்கக்கூடிய அந்த கணவன் மூலமாக தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்துவில திருப்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த கணவன் தான் ஆண்டவர் குடும்பத்திற்குள்ளாக வருவதற்கு ஒரு வாசலாக இருக்கிறார். கிறிஸ்து கணவனுக்கு தலையாக இருக்கும்போது இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி நம்முடைய குடும்பங்களில நிறைவேறுகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:3 2ஆம் பகுதி. என்றும் கிறிஸ்துவுக்கு போதும் சிஸ்டர். இப்ப ஸ்திரீக்கு யாரு தலையாக இருக்கிறது? புருஷன். The husband is the head of the wife. ஸ்திரீக்கு யாரு தலை? இப்போ புருஷன் தலையாக இருக்கிறான். Husband is the head of the wife. The husband is the head of the wife. ஸ்திரீக்கு கணவன் தலையாக இருக்கிறான். அப்போ தலை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கணவன் எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில பார்த்தோம்ல, கிறிஸ்துவை அனுபவித்தா மட்டும் போதும். பாதாளத்துல இருந்து கிறிஸ்து என்னை தூக்கி இருக்கிறார், அவர் எஜமானா இருந்தா அந்த அனுபவம் மட்டும் போதும். இரண்டாவதாக என்னுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து சந்தித்திருக்கிறார், அந்த அனுபவம் மட்டும் போதும். இந்த 2 அனுபவம் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த 2 அனுபவம் இருந்தா மட்டும் போதும் கணவன் மனைவிக்கு தலையாக செயல்படுவதற்கு. முதல் அனுபவம் என்ன? எந்த பாதாளத்தில் இருந்தாலும் சரி, படுகுழியில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாவீதோடைய அந்த ஆண்கள்ல கூட இருந்தவங்களா இருந்தாங்களே அது மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் அவர் என்னை தூக்கி எடுத்தார். நான் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். அந்த அனுபவம் தான் ஃபர்ஸ்ட். அந்த அனுபவம் தான் முதலாவதாக. இரண்டாவதாக என்ன அனுபவம் வேண்டும்? என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும், சரீர பிரகாரமான தேவை, மன ரீதியான தேவை, உணர்வு ரீதியான தேவை, மற்ற எல்லா விதமான தேவை, ஆவிக்குரிய தேவை எல்லாம் அவருடைய நிறைவிலிருந்து எனக்கு சந்தித்திருக்கிறார். இந்த 2 அனுபவங்களும் நம்முடைய தலையாக இயேசுவிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்றோம்? குடும்பத்துல கொண்டு வர்றோம். வேற ஒண்ணுமே தேவை கிடையாது.
வேற ஒண்ணுமே தேவை கிடையாது. இந்த அனுபவத்தை தான் நம்ம குடும்பத்துல என்ன பண்றோம், நாம கொண்டு வர்றோம். அறிவை நம்ம கொண்டு வரவில்லை. இயேசு எனக்கு செய்த அந்த அனுபவத்தை என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னால ஒரு குடும்ப தலைவனா என்ன பண்ணலாம், இருக்கலாம். இப்படிப்பட்ட தலைவனை பத்தி தான் இந்த இடத்துல போட்டிருக்குது. இந்த குடும்ப தலைவன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். இப்ப இந்த குடும்ப தலைவன் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து செய்த அதே காரியத்தை மனைவிக்கு என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். வேற எங்கேயும் போக வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. கிறிஸ்து செய்ததை அப்படியே செஞ்சா போதும். கிறிஸ்து என்ன செய்தார்? சங்கீதம் 40:2 நம்ம வாஸ்தவம்ல ஏற்கனவே என்ன சொன்னார், திரும்ப கூட படிக்கலாம். இப்ப அப்படியே மாறுது, ரைட்? சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியில உளையான சேற்றிலிருந்து தூக்கினார். இப்ப மனைவி அந்த இடத்துல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது யார் அந்த இடத்துல இருந்தாங்க, கணவன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தாவீதோட கூட இருந்த அந்த நபர்களை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல யார் இருப்பாங்க, இப்போ மனைவி இருப்பாங்க. எந்த இடத்துல? உளையான சேற்றுல, இருளுல, படுகுழியில இருப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் டைரக்டா இறங்கி வருவார். நம்ம கேட்கறதை காட்டிலும் கணவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இறங்கி போவதுதான் தலைமைத்துவம் என்று வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அதுல ஒரு 3 காரியம், அது மட்டும் சொல்லிருங்க. ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, இருள். போதும். ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, இருள் இருக்கும்போது அந்த இடத்துல யார் இறங்கி வந்தது? தேவன் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இறங்கி வந்து அவர் கிரியை செய்கிறார். இப்ப கணவன் தேவ சாயலை பிரதிபலிக்கிறதுனால அதே காரியத்தை நம்ம செய்ய முடியும். மனைவி தேவ சாயலை பிரதிபலிக்கிறாங்க, அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா குடும்ப உறவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கணவன் நேரடியாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறதுனால தேவன் செய்த காரியத்தை கணவனால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 11:7 படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:7 புருஷனானவன் தேவனுடைய சாயலாகவும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஓகே. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது கணவனால யாரை பிரதிபலிக்க முடியும்? குடும்ப உறவுகளில தேவனை பிரதிபலிக்க முடியும். அப்ப தேவன் என்ன செய்தார்? இருளுக்குள்ளாக கடந்து போகிறார். இருள் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் உள்ளால போய் அசைவாடுகிறார். ஒரு இடத்துல ஒழுங்கின்மை இருக்கும்போது அதற்குள்ளால போய் அவர் அசைவாடுகிறார். ஒரு இடத்துல வெறுமை இருக்கும்போது அதற்குள்ளால போய் அவர் அசைவாடுகிறார். அவருடைய வார்த்தையை பேசுகிறார், அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். இருள் மாறுகிறது, ஒழுங்கின்மை மாறுகிறது, வெறுமை மாறுகிறது. அப்ப இதுதான் கணவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் யாருடைய வேலை? கணவன். ஏனென்றால் தேவனை பிரதிபலிக்கிறபடியால், தேவனுடைய சாயலாக இருக்கிறபடியால் அந்த இடத்துக்குள்ளாக இறங்கி போக வேண்டியது ஒரு தலையுடைய கடமையாக இருக்கிறது. அப்ப எதற்குள்ளாக இறங்க வேண்டும் அப்படின்னா அவர் எதற்குள்ளாக இறங்கி வந்தார்? குறைகளுக்குள்ளாக. எதற்குள்ளால இறங்க வேண்டியதா இருக்குது? இப்போ குறைவுகளுக்குள்ளால, ஆழமான படுகுழி, சேற்றிலிருந்து தூக்கினார். சேற்றுக்குள்ளால இருக்கிறாங்க மனைவி. அவங்களுடைய உணர்வுகள் ஒரு சில நேரத்தில் சேற்றுக்குள்ளால இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பலவீனமா இருக்கலாம். ஆவிக்குரிய விதத்துல கணவன் அளவுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம். அது என்ன காரியம் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கணவன் அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல மனைவியுடைய சேற்றுக்குள்ளாக இறங்கி போறாங்க. கால் அழுக்காகுது, கால் சேராகுது, எல்லாம் ஆகுது. ஆனா அவர் அதுதான் நமக்கு செய்தார். அவர் அதுதான் நமக்கு செய்தார். சேற்றில் இருந்துதான் நம்மளை என்ன பண்ணார்? தூக்கி எடுத்தார், இல்லையா? அப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு புருஷன் தேவன் அவனுக்கு தலையாக இருக்கிறார். புருஷன் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதுனால மனைவியுடைய பலவீனங்களுக்குள்ளாக, குறைகளுக்குள்ளாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, தேவன் கணவனுடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்றாரு? நிறைவாக மாற்றுகிறார். விரக்திகளை எல்லாம் மாற்றுகிறார் அவர், இல்லையா? அப்ப ஒரு மனைவியுடைய விரக்திகளுக்குள்ளாக கணவன் என்ன பண்றாங்க? அவங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு உள்ளால செல்றாங்க. அவருடைய வார்த்தைகளை கொண்டு உள்ள செல்றாங்க. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை உள்ளால கொண்டு போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3:7 என்ன சொல்லுகிறது? மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால். அந்த வசனத்தை படிக்கலாம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள்
வேகத்தோടെ அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, எங்க வந்து கனப்படுத்தணுமா, எந்த இடத்துல வந்து கனப்படுத்தணுமா? மனைவி எல்லாம் நல்ல நிலையில இருக்கும்போது கிடையாது, ரைட்? மனைவி ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறாங்க, அதனால அவங்கள கனப்படுத்துங்க ஆண்டவர் என்ன பண்ணல, இந்த இடத்துல சொல்லல. அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, பலவீன பாண்டமா இருக்காங்க, சரீர பிரகாரமா பலவீன பாண்டமா இருக்கிறாங்க, உணர்வு ரீதியா பலவீன பாண்டமா இருக்காங்க, ஒருவேளை ஆவிக்குரிய விதத்துல பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு அவங்க இருக்கிற இடத்துல போய் அவர்களுக்காக பேச வேண்டும், அவர்களோடு கூட நிற்க வேண்டும், அவர்களுக்காக என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் என்ன பண்றார், நமக்கு சொல்லுகிறார். அப்போ கணவன்மார் மனைவிமாருக்காக என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும், அவர்களுக்காக பேச வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்காக பேச வேண்டும், அவர்களுக்காக நிற்க வேண்டும். நீதிமொழிகள் 31 சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? என்ன சிஸ்டர்? நீதிமொழிகள் 31 சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? ஒருத்தங்க மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தங்க மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 31 சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? குணசாலியான ஸ்திரீக்கு டைரக்டா போயிடக்கூடாது. 3ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். இது ஆணுக்கு சொல்லியிருக்குதா பெண்ணுக்கு சொல்லியிருக்குதா? முதலாவதாக ஓகே, ஸ்திரீகளுக்கு உன் பலனை, அந்த வசனத்தை விட்டுறலாம். அடுத்த வசனம் 4ஆம் வசனத்துக்கு வாங்க. திராட்சை ரசம் குடிப்பது. ஓகே, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு, ராஜா அப்படின்னா தலைவர், ரைட்? ராஜாக்கு என்ன கிடையாது, தகுதி அல்ல, தகுதி கிடையாது. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ஓகே, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. போதும் சிஸ்டர். அப்ப அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. மனைவி குணசாலியான ஸ்திரீயை பத்தி பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சுருக்கமா கணவன்மாருக்கு தேவையானதுல என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல சொல்லி வச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? முதலாவதாக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்க வேண்டும். 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பலத்தை தேவையில்லாத இடங்களுக்கு கொடுக்க கூடாது. 4ஆவதாக திராட்சை ரசம். இந்த இடத்துல திராட்சை ரசம் ஆமா, ஆங்கிலத்துல பார்க்கும்போது வைன் அப்படின்னு வரும், மதுபானம் அந்த மாதிரி வரும், ரைட்? அப்போ ஒரு கணவன் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த வசனத்தின்படி ஒரு சூழ்நிலை, இப்ப திராட்சை ரசம், மதுபானம், இந்த காரியத்தெல்லாம் குடிக்கிறவங்க எதற்காக அதை குடிக்கிறாங்க? கொஞ்ச நேரம் கவலையெல்லாம் மறக்கணும், அல்லது கொஞ்ச நேரம் இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் நான் என்ன பண்றேன், இந்த சூழ்நிலையை மறந்து நான் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்போ ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு பார்க்கும்போது திராட்சை ரசம் என்று சொல்லும்போது குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, மனைவி போராடிட்டு இருக்கிறாங்க, நான் திராட்சை ரசம் குடிச்சு கொஞ்ச நேரம் கவலையெல்லாம் மறந்து இருக்கிறேன். மனைவி போராடிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையோட, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் திராட்சை ரசம் குடிச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அப்ப திராட்சை ரசம் என்று சொல்லும்போது ஒவ்வொருவருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். anything that we do that run away from our problems, பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து அதை மறந்து ஓடி பண்ணுவதற்கு என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அதை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டிவியா இருக்கலாம், மனைவி உணர்வுல ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கூட உட்காருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. இது ரொம்ப உணர்வு ரொம்ப கூடுதலா இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த உணர்வெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. பேசாம ஒரு டிவிக்கு பின்னால என்ன பண்ணிடலாம், மறைஞ்சிடலாம். அல்லது நியூஸ் பேப்பருக்கு பின்னால என்ன பண்ணிடலாம், மறைஞ்சிடலாம் கொஞ்ச நேரம். அல்லது கொஞ்சம் தூங்க போயிடலாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்க போறேன், ரைட்? அல்லது வேற என்ன பண்ணிடலாம், நண்பர்களோடு வெளியில போயிடலாம். இப்போ மனைவி உணர்வுகளோடு தனியாக போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தின் படி கணவன் அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, இறங்கி வர வேண்டியதாக இருக்கிறது. திருமணமான புதுசுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது மனைவி போராடிட்டு இருப்பாங்க, நான் ரொம்ப ஒரு புஸ்தகத்தை எடுத்து அப்படி படிச்சுட்டு இருப்பேன். அப்ப மனைவி கேட்பாங்க, நீங்க என்னைய கல்யாணம் பண்ணீங்களா இந்த புஸ்தகத்தை கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்ட்டு, ரைட்? அப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, மனைவி வந்து ரொம்ப உணர்வு ரீதியா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு எதையாவது வச்சுட்டு வெளியில போகும்போது அது இந்த இடத்துல அது நமக்கு என்ன கிடையாது, அழகு கிடையாது. மற்றவங்க பண்ணிக்கலாம். யார் பண்ணிக்கலாம்? அதுக்கு அடுத்த 2 வசனத்துல இருக்குது, படிங்களேன். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும். மடிந்து போகிறவனுக்கு ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஒரு லெவல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுங்க, நீங்க
மதுபானத்தை கொடுங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? மனம் கசந்தவர்களுக்கு. மனம் கசந்து இருக்கிறான், ஓகே, அவனுக்கு கொடுங்க. அடுத்தது அவன் குடித்து தன் குறைவை மறந்து. அவன் கொஞ்ச நேரம் மறக்கிறான், சரியா, ஓகே, இந்த பிரச்சனையை நான் நினைச்சிட்டே இருக்கணுமா, கொஞ்ச நேரம் மறக்கிறான். தொடர்ந்து படிங்க. தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் வருத்தத்தை நிறையாம இருக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு ராஜா அப்படி பண்ணக்கூடாது, ஒரு தலைவன் அப்படி பண்ணக்கூடாது. திரும்பவுமாக நம்ம படிக்கலாம் 5ஆம் வசனம். மதுபானம் பண்ணினால் இப்படி இதுல என்ன காரியமா கூட இருந்தாலும் சரி, அதை செஞ்சா அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். இங்க பாருங்க, மத்தவங்க பண்றாங்க, ஆனா ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஒரு ராஜா என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்தானத்துல தான் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஒரு மனிதனை குடும்ப தலைவனாக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கும் போது பொதுவானவர்கள் செய்கிறது மாதிரி ஒரு தலைவனால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. என்கிட்ட ஒருத்தங்க ஒரு நாள் வந்து கேட்டாங்க, என்னுடைய மகள் தான் நினைக்கிறேன், அப்பா இந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஆன்சர் பண்ணேன், இது உனக்கு பண்ணலாம், எனக்கு பண்ண முடியாது. ரைட்? சோ அப்போ ஒரு குடும்ப தலைவன், ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது அதற்குரிய பிரின்சிபிள்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கடமை மிக பெரியது, பொறுப்பு மிக பெரியதாக காணப்படுகிறது. இப்ப நம்ம பார்க்கிறோம், அப்போ மனைவியுடைய சூழ்நிலையில இறங்கி போய் அவர்களுக்காக நிற்க வேண்டும், அவர்களுக்காக பேச வேண்டும், அவர்களுக்காக பேச வேண்டும். அதே வசனத்தில் அடுத்த தொடர்ந்து படிங்க பார்ப்போம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. வாயை என்ன பண்ணணும்? வாயை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? திறக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த வசனம். உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். அப்ப குடும்பத்துல வெளியில போய் சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய்யறதுக்கு முன்னால நம்ம வேலை எங்க ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்? நம்ம எல்லாருக்கும் சிறுமை எளிமையானவர் எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு நான் சாப்பாடு போட போறேன், ஆனா எங்க ஆரம்பிக்கணும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். யாருக்கு வேணாலும் சாப்பாடு போடலாம், யாருக்கு வேணாலும் நல்லது கெட்டதுக்கு நான் பங்கு பெறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா முதல்ல நான் எங்க பண்ண வேண்டியதா இருக்குது? குடும்பத்தின் தலைவனாக இருக்கும்போது முதலாவதாக என்னுடைய மனைவிக்கு செய்து விட்டு மற்ற காரியங்களை வெளியில சமுதாயத்தில் இதுல நம்ம சொல்லியிருக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். அப்போ இந்த வசனம் மனைவிமாருக்கு சொல்றதுக்கு முன்னால, அப்போ வந்து சிஸ்டர் அழகா சொன்னீங்க, 31 அதிகாரம் உடனே இதான் ஞாபகம் வருது, ரைட்? குணசாலியான ஸ்திரீ. ஆனா ஸ்திரீக்கு போறதுக்கு முன்னால ஒரு ராஜா குடும்ப தலைவனாக செய்யக்கூடிய காரியங்களை இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ மனைவிக்காக ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்ண வேண்டும்? அந்த இடத்துல போராட வேண்டும். We need to fight for them. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். நெகேமியா 4:14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும், மனைவி எழுதி இருக்குது இல்ல, உங்கள் மனைவிகளுக்காகவும் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணுங்கள் என்று. யுத்தம் பண்ண வேண்டும். அவங்க யுத்தம் பண்றது யாருக்காக? வெளியில தேசத்துக்காக சொல்றது ஈஸி. யாருக்காகவோ நான் யுத்தம் பண்ண போறேன், அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்ண போறேன். யாருக்காகவோ வேலை பார்க்க போறேன், அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஒரு சைட்ல. ஆனா வேதத்தின்படி ஆண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம் எப்படி இருக்கிறது? உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் என்ன பண்ணுங்க? நீங்க யுத்தம் பண்ணுங்கள். அப்படி யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன அந்த தலை, அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு வேலையை நம்ம என்ன பண்றோம்? நாம செய்யறோம். இதை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோமே, இதை பண்ணிட்டோம் அப்படின்னா 1 பேதுரு 3:5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பயங்கர ஈஸியா மாறிடும். 1 பேதுரு 3:5-6 அதை செய்வதற்கு மிக சுலபமாக மாறிவிடும். அது என்ன சொல்லுது? 1 பேதுரு 3:5-6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்களாமா? புருஷர்களுக்கு
கீழ்ப்படிந்து. அப்போ ஒரு புருஷன் தலையாக இருக்கும்போது, எஜமானாக இருக்கும்போது, ஒரு புருஷன் மனைவியுடைய தேவைகளை எல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கிறது படி கிறிஸ்து தன்னுடைய தேவைகளை சந்தித்தது போல தன்னுடைய மனைவியுடைய தேவைகளை சந்திக்கும் போது இந்த மனைவிக்கு, இந்த புருஷனுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு சுலபமான காரியமா இருக்குமா அல்லது கடினமான காரியமா இருக்குமா? ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கும். அப்ப அந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ஆர்டர்ல பிதாவாகிய தேவன், அதுக்கு அடுத்தது பிதாவாகிய தேவனுடைய பூரணத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து கணவனுக்கு தலைவராக இருக்கிறார், கணவனுடைய தேவைகளை சந்திக்கிறார், கணவனுக்கு எஜமானாக இருக்கிறார், கணவன் அதெல்லாம் அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவை எப்படி அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தை அவர் தன்னுடைய குடும்பத்துல மனைவியின் இடத்துல கொண்டு வருகிறார். அப்ப மனைவி இடத்துல கொண்டு வரும்போது எத்தனை லேயர் தாண்டி வருது மனைவியின் இடத்துல கணவன் வரும்போது. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, கணவன், அதை தாண்டி அப்படியே பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், கிருபைகள் அந்த வரிசையில இந்த மனைவிக்கு சேரும் போது இந்த மனைவியால கீழ்ப்படிய முடியுமா, முடியாதா? அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. மனைவி கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 11:7 படி புருஷனுடைய மகிமையாக இருக்கிறார்கள். புருஷன் தான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். அப்ப யார் முதல்ல ஆரம்பிக்கணும்? கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா முதல்ல? ரைட், அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இல்ல? அப்ப யார் முதல்ல ஆரம்பிக்கணும்? வேதத்தின்படி யார் முதல்ல ஆரம்பிக்கணும்? மேல இருக்கிற ஆர்டர் பிதாவாகிய தேவன் முதல்ல ஆரம்பிக்கணும், இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் கணவன், அதுக்கப்புறம் மனைவி. அந்த ஆர்டர் நம்ம வேதத்தின்படி நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த காரியங்களை நாம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து கணவன் மூலமாக ஒரு வாசலாக குடும்பத்திற்குள்ளாக கிரியை செய்வதற்கு நாம் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு கணவன் இதை செய்ய தவறும் போது மிகப்பெரிய கேள்வி. பிதாவாகிய தேவன் தவறுறது கிடையாது, இயேசு கிறிஸ்து தவறுறது கிடையாது. அதுக்கு அடுத்த நிலையில யார் இருக்கிறாங்க? கணவன். when a husband fails, ஒரு கணவன் தவறும் போது, when a husband fails, அது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மிக கடினமான சூழ்நிலையை நாம உருவாக்குறோம். கணவன் தவறும் போது மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையை குடும்பத்தில் என்ன பண்றோம்? உருவாக்குறோம். ஆனாலும் மனைவி விசுவாசியா இருக்கிறதுனால மனைவி என்ன பண்ண முடியாது? ஆயுதத்தை கையில் எடுக்க முடியாது, மனைவி தலைமைத்துவத்தை கையில் எடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறதுனால மனைவி என்னதான் பண்ணணும்? 1 பேதுரு 3:1-2, 1 பேதுரு 3:1-2. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், கணவன் யாராவது இந்த ஆர்டரை கிறிஸ்துவை அனுபவிச்சு கொண்டு வரல, அவங்க இன்னும் விசுவாசத்துக்குள்ள தடுமாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல தொடர்ந்து படிங்க. பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், படிங்க. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆனா மனைவி தலைமைத்துவத்தை என்ன பண்ண முடியாது? எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அதனாலதான் குடும்பத்தை குறித்து சொல்லும் போது பேதுரு எழுதியிருக்கிறார், பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் திருமணம் செய்யாமல் வெளிப்பாடோடு எழுதியிருக்கிறார். பேதுரு வெளிப்பாடோடு குடும்ப அனுபவத்தோடு என்ன பண்ணியிருக்கிறாரு? இத எழுதியிருக்கிறார். அந்த அனுபவத்தோடு பேதுரு எழுதும் போது மனைவிகளுக்கு சொல்லும் போது அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள தெபோராளை பத்தி பேசல, சமுதாய வாழ்க்கையில முன்னால நின்ன நபர்களை பத்தி பேசல, எஸ்தர் ராஜாத்தியை பத்தி பேசல. யாரை பத்தி பேசியிருக்கிறாங்க? சாராளை பத்தி. குடும்பங்களுக்கு சொல்லும் போது அவ்வளவு ஞானத்தோடு பேதுரு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு ஞானத்தோடு குடும்பங்களுக்கு சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், அந்த இடத்துலயும் மனைவி எதை எடுக்க முடியாது? அதிகாரத்தை எடுக்க முடியாது. முதல் வசனம் 2 வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களுடைய நடக்கையை பார்த்து போதனை இல்லாமல் அவர்களை என்ன பண்ண முடியும்? ஆதாயம் செலுத்த முடியும். நல்லா சாராளை போல
ஆண்டவரோடு நடக்கும்போது இது முடியும். அப்படி நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு பிள்ளை விசுவாச பிள்ளைகளாக இருப்பீர்கள். பாத்தீங்களா அந்த ஆர்டர் எப்படி வருது பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, கணவன், மனைவி. இந்த ஆர்டர் அப்படியே சரியா வரும்போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த கணவன் இயேசு கிறிஸ்துவுடைய தலைமைத்துவத்தை குடும்பத்துக்கு கொண்டு வந்துறாங்கன்னு, அந்த மனைவி அவங்க அடங்கி இருக்கிறாங்க, கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறது. கர்த்தருக்குள்ளால காணப்படும் போது இந்த கணவன் மனைவி என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு காரியங்களை ஈஸியா மாத்திடுறாங்க. எப்படி ஈஸியா மாத்திடுறாங்க? எபேசியர் 6:1 படிக்கலாம். எபேசியர் 6:1. எபேசியர் 6:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். மொட்டையா போடல, எப்படி போட்டிருக்குது? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப அது ஒரு கண்டிஷனல், ஒரு நிபந்தனை உள்ள ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்படி கீழ்ப்படியும் போது பிள்ளைகளுக்கு நல்லது. ஆனா கர்த்தருக்குள் என்று சொல்லும் போது அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? கர்த்தருக்குள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து கணவனுக்கு தலையாக இருக்கிறார், மனைவிக்கு கணவன் தலையாக இருக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள்கிட்ட வரும்போது அந்த கர்த்தருக்குள் அப்படிங்கிற சூழல் அந்த இடத்துல காணப்படுகிறது. அந்த கர்த்தருக்குள் என்ற சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவிக்கு அந்த இடத்துல கீழ்ப்படிவது மிக சுலபமாக அவர்களுக்கு மாறிவிடுகிறது. அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலயும் குறிப்பாக பிள்ளைங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா, ரட்சிக்கப்படாம சில நேரத்தில் ரட்சிக்கப்படுறது வரைக்கும் சபைக்கு வந்துட்டு போவோம். அந்த நேரத்தில் கூட அதை அவ்வளவோ உணர மாட்டாங்க. ஆனா உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளால் இருக்கும்போது அந்த இடத்துல மிக கடினத்தை அவர்கள் உணர்வார்கள். ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தேவனையும் அவர்கள் தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ பெற்றோர் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து இல்லாமல் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு யூத் கேம்ப்ல நான் பேசிட்டு இருந்தேன். வாலிப கூடுகையில வேற வேற பட்டணங்களிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த யூத் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு சில கேள்வி பதில் நேரம் இருந்தது. அதுல ஒரு சில வாலிப பிள்ளைங்க, எங்களுக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க அப்படி நானும் இருந்தேன், என்னுடைய மனைவி இருந்தாங்க. இப்போ கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னால என்னுடைய பெற்றோரை நம்ப முடியவில்லை, கீழ்ப்படிய முடியல. ஏன் கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, அதுக்கு அவங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னா உண்மையா ரட்சிக்கப்பட்டு இயேசுக்காக வாழணும், அதனாலதான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வர்றாங்க. சரியா? அப்போ இயேசுக்காக வாழ வேண்டும் என்று நடத்தப்பட்ட ஒரு கூடுகையில் அவங்க வந்திருக்கும் போது அவங்க கேட்ட கேள்வி, என்னால் என்னுடைய பெற்றோரை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. என்னுடைய திருமணம் சார்ந்த காரியங்களுக்கு என்னால நம்ப முடியல. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய பெனிஃபிட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சூழல்களை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சமுதாய சூழல்கள் அல்லது வசதி இந்த காரியங்களை பார்த்து என்னுடைய திருமணத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரே ஆசை எல்லாம் இதெல்லாம் இருக்குதோ இல்லையா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் வேணும், கர்த்தரை பின்பற்றக்கூடிய நபரை நான் திருமணம் செய்ய வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல என்னால் என்னுடைய பெற்றோரை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. இதுதான் நான் சொன்னேன், பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வளரும் போது அந்த கர்த்தருக்குள் அந்த ஆர்டர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கிறிஸ்து கணவன் மனைவி இந்த டைனாமிக்ஸ் இந்த காரியங்கள் காணப்படாமல் இருக்கும்போது உண்மையான ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில வளரும் போது பிள்ளைங்களுக்கு ரெண்டு தீர்மானம். ஆண்டவருடைய சித்தம் இப்படி சொல்லுது, இங்க இப்படி சொல்றாங்க. அதுல பயங்கரமான டென்ஷன்ஸ் வர்றதுக்கு அதுல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கேள்வியை பார்த்து நானே அப்படி மலைத்து போனேன். நான் ஏன்னா பெற்றோர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வாலிபர்கள் சொல்றாங்க, என்னால் என்ன பண்ண முடியல, ஆண்டவர் பிரியப்பட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் என்னுடைய பெற்றோரை என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. அப்ப அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் 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 ஆண்டவர் பெற்றோருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் பல இடங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதிகாரிகள் அவர்களை அடக்குகிறார்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது. என்ன சொல்றாங்க? யாருக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் ராஜாக்கு முன்னால நின்று சொல்றாங்க, ராஜா உங்களுக்கு நாங்க மரியாதை செலுத்துறோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 6:2.
எபேசியர் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு. கனம் பண்றது வேற, அதுக்கு முந்தின வசனத்துல கீழ்ப்படுகிறது வேற. இது ஆனர், அது ஒபீடியன்ஸ். பெற்றோர் என்னதான் பண்ணாலும் பிள்ளைங்க ஆனர் பண்ணணும், கனம் பண்ண வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது, பணிவாக இருக்கணும், பொலைட்டா பேசணும். பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கனத்தை வாழ்நாள் முழுவதும் திருமணம் ஆனாலும் சரி, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அந்த கனத்தை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த காரியங்களில கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. அப்ப இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனுக்கு தலை கிறிஸ்து, மனைவிக்கு தலை கணவன். ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்க மேல அதிகாரம் செலுத்துகிறார்கள். காரியங்கள் எல்லாம் குடும்பத்துல கர்த்தருக்குள்ளாக அந்த இடத்துல என்ன ஆகுது? நடக்கிறது. இயேசு கிறிஸ்து குடும்பத்திற்குள்ளாக கிரியை செய்கிறார். அப்ப இது நான் பேசுறது ஒரு பொதுவான குடும்பம். ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய குடும்பமுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது லீதியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த லீதியாளுடைய குடும்பத்துல வேற யாரை பத்தியும் என்ன பண்ணல, போடவில்லை. லீதியாள் ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது she was a single woman. சரியா? அப்ப குடும்பங்கள் என்று சொல்லும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. லீதியாள் தனிநபராக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் குடும்பத்துல அவங்க மட்டும்தான். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அநேக விதவைகள் எருசலேம் சபையில இருந்தாங்க. அநேக விதவைகள் எருசலேம் சபையில இருந்தாங்க. அப்ப குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது கணவன், மனைவி, பிள்ளை அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. எல்லாவற்றையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்ற பார்க்கிறோம். இந்த வருஷத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ட்ரெடிஷனல் ஃபேமிலி, கணவன், மனைவி, பிள்ளைங்க அது மட்டும் கிடையாது. எந்த வடிவத்துல நம்ம குடும்பம் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலையும் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை தருவதாக தான் இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப லீதியாள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு தனி பெண்ணாக அவங்க மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அநேக விதவைகள் எருசலேம் அந்த சபையில இருக்கிறார்கள். இன்னும் வேற வடிவங்களில் குடும்பங்கள் உண்டு. தீமோத்தேயுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டுல எல்லாமே ரட்சிக்கப்பட்டது எல்லாமே பெண்கள் தான் இருந்தாங்க. ரைட்? பாட்டி ரட்சிக்கப்பட்டவர்கள், தாயார் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதுக்கடுத்து தீமோத்தேயு. இப்ப தீமோத்தேயுடைய அப்பா ரட்சிக்கப்பட்டதாக அந்த இடத்துல என்ன பண்ணல, சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் இருந்துதான் தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய முதல் நூற்றாண்டு தலைவனை ஆண்டவர் எழுப்பினார். அப்ப தீமோத்தேயு மாறிப்பட்ட குடும்பங்கள் நமக்குள்ளால இருக்கலாம், அல்லது தனியாக இருக்கக்கூடிய நபர்களை போன்ற குடும்பங்கள் நமக்குள்ளால இருக்கலாம், அல்லது பெரிய குடும்பங்கள் இருக்கலாம். இந்த கொர்நேலியு வீட்டுல பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு சுவிசேஷ கூட்டமே என்ன பண்ணிடலாம், சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டாச்சுன்னா ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டமே என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம். அப்படிப்பட்ட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இதை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாலும் சரி, கொர்நேலியு குடும்பத்தை போல ஒரு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லது தீமோத்தேயுடைய குடும்பத்தை போல ஒரு நபர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் சரி, அல்லது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது லீதியாளை போல ஒரு தனி நபராக, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு தனி நபராக நீங்க இயேசுவை இந்த நாளில பின்பற்றி கொண்டிருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி கரை சேர்ப்பதற்கு அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் யோசேப்பிலும் பெரியவர், அவர் சாலோமோனிலும் பெரியவர், அவர் யோசேப்பிலும் பெரியவர். யோசேப்பால ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடிஞ்சது. போத்திபாருடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், நிர்வாகம் பண்ணுவதற்கு அவ்வளவு கடினமாக இருந்தது, அவ்வளவு வேலையாட்கள் இருந்தது. ஆனா யோசேப்பு அந்த குடும்பத்திற்குள்ளாக வந்த உடனே போத்திபார் அந்த பொறுப்புகளை எல்லாம் யோசேப்புடைய கருத்துல கொடுத்ததுனால போத்திபாரால் என்ன பண்ண முடிஞ்சது, சமாதானமாக இருக்க முடிஞ்சது. அப்படி என்றால் யோசேப்போடு இருந்த தேவன் அவர் ஞானம் உள்ள தேவன். யோசேப்பை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் நமக்கு தலையாக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்துல கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய இயலாமையில செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
இருளடைந்த பாதைகளில் செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்ன செய்ய வேண்டிய தெரியவில்லையே என்று இருக்கக்கூடிய பாதைகளில் அவர் கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் எந்த சூழ்நிலையில நம்முடைய குடும்பங்கள் காணப்பட்டாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம நினைச்சுக்கணும். நான் நல்லா பூரணமாக இருக்கும்போது, என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும் போதுதான் அவர் கிரியை செய்வார். என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய பலவீனத்துல, என்னுடைய குறைகளில, என்னுடைய இயலாமையில, ஒன்றுமில்லாத நிலையில அவரை என்னுடைய வாழ்க்கையின் உள்ளாக அழைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ரட்சகர் மட்டும் கிடையாது, நீர் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல ஆண்டவராக இருங்கன்னு சொல்லும்போது, எப்படி யோசேப்பு மூலமாக அந்த நாளில போத்திபாருடைய அந்த பெரிய வீட்டுல ஆண்டவருடைய ஞானம் வெளிப்பட்டதோ, அதே மாதிரி நம்முடைய வீட்டுல அவர் சர்வ ஞானியாக நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய விசுவாசத்தோடு அவருடைய கிருபையை மட்டும் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அழைக்கலாமா? சர்வ ஞானியாகிய தேவனே, எங்களுடைய சூழ்நிலையில நீங்க கடந்து வாங்கப்பா, கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறுகோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கொடும். வெறுகோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கொடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீர் என்றால், என்னையும் போசிப்பது நிச்சயமே. என்றால் என்னை குறைவின்றி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஆமென். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சர்வ ஞானி. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடிய எல்லாரும்
சொல்லுவோமா? அவர் கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்கிறவர். கிரகிக்க முடியா மலைகளை பெயர்க்கிறவர் நம்முடைய தேவன். மலைகளை பெயர்ப்பீர் என்றால், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த காரியத்தை உம்மால செய்ய முடியாமல் இருக்க முடியுமா? எல்லாரும் இந்த வேளையிலே அப்படியே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் மலைகளை பெயர்க்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவர். அவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்ய வல்லமையுள்ள தேவன். என்னுடைய சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது, என்னுடைய தனிமையிலே நான் போராடுகிறேனே, இந்த நேரத்திலே கூட தேவரீர் என்னோடு நீர் பேச இருக்கிறீர் ராஜா. என்னுடைய இயலாமையிலே உம்முடைய உதவிக்காக நான் கெஞ்சுகிறேன். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம், வாய் திறந்து பேசுவோமா? என்னுடைய இயலாமையிலே உம்முடைய உதவிக்காக நான் கெஞ்சுகிறேன் ராஜா. என்னுடைய இயலாமையிலே, என்னுடைய தேவைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் கேட்போமா? யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். வாய் திறந்து நம்ம கேட்கும்போது, அவர் மலைகளையே பெயர்க்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவர், மரித்தோரை எழும்ப செய்கிறவர். என்னுடைய இந்த சூழ்நிலையிலே என்னிலே உதவி செய்யாமல் இருப்பாரா? என்னுடைய பலவீனம் என்னை மிஞ்சி இருக்கிறது. என்னுடைய தனிமை நேரத்திலே என்னுடைய பலவீனத்துக்கு குறித்து நான் பயந்து போயிருக்கிறேனே. இரவிலே முழிக்கும் போது எனக்கு பயம் எனக்கு நேரிடுகிறது, திகில் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை நடத்துவேன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி என்னுடைய கடமைகளை செய்வேன்? என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், மலைகளை பெயர்ப்பீர் என்றால், மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர் என்றால், இது உமக்கு எம்மாத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்னுடைய பயம், ஹல்லேலூயா, இந்த போராட்டம் என்னிலே இருந்து இன்னும் நீங்கவில்லையே, இந்த பலவீனம் என்னிலிருந்து இன்னும் எனக்கு நீங்கவில்லையே என்று சொல்லி இந்த காலவேளையிலே தேவன் சொல்லுகிறார், உன்னால் முடியாது என்று சொல்லி நீ ஒத்துக்கொள்ளும் போது நான் உனக்கு உதவி செய்கிறேன். வெறுமையிலே தேவன் இறங்கி வருகிறார். இருளின் அந்தகார சூழ்நிலையிலே, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆனால் தேவ ஆவியானவர் இறங்கினார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறினது. ஹல்லேலூயா! ஒழுங்கின்மை வெறுமை மாறினது. தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார், சகலத்தையும் புதிதாக்கினார். சகலமும் அவர் சொல்லுகிறார், எல்லாம் நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு சொல்லுகிறார், அது நன்றாக இருந்தது சொல்லி மீண்டுமாக எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய இயலாமையிலே நான் என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லாரும் 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 நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு முடியாதுதான் ராஜா, இந்த காலை வேளையிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அப்பா, என்னுடைய நோய் இது தீருமா? அல்லது இந்த பிரச்சனை எனக்கு மாறுமா? இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில தீருமா? நான் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, வயது ஆகிக் கொண்டே போயிருக்கிறது ராஜா. ஆனால் இந்த காரியத்துல தகப்பனே என் சூழ்நிலை மாறுமா? என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கோ. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கோ. மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக, எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். இந்த காலவெளியில விசுவாசத்தோடு கூட
ஹல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க ராஜா. எல்லாரும் சொல்லுவோமா, ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் மறக்காத தேவன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரிய செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரிய செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரிய செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே, கிரகிக்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சொல்லுகிறார். நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, காரிய செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரிய செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா, இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினாலே நிறைந்தவர்களாக இந்த வேளையில ஜெபிப்போம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். இந்த வேளையில நாம் விசுவாசத்தோடு கூட என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார், ஏதாவது செய்வார். என் தேவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே ஆவியானவர் இறங்கி எனக்காக ஏதாவது செய்வார். ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார். ஆவியிலே அனலாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். அவர் என்றாகிலும் மறந்தது உண்டோ, என் தேவன் நாளிலே எனக்காக கிரியை செய்கிறார். என் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார். அவர் ஒருபோது என்னை கைவிடாதவர், அவர் ஒருபோது கைவிடாதவர், அவர் ஒருபோது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், சர்வ ஞானி. போத்திபாருடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவனுடைய சர்வ ஞானம் யோசேப்பு மேல இருந்ததுனால எல்லாவற்றையும் குடும்பம் சார்ந்த அத்தனை காரியத்தையும் தேவனுடைய ஞானத்தோடு யோசேப்பால செய்ய முடிந்தது. சிறைச்சாலை காரியங்களை செய்ய முடிந்தது. எகிப்து தேசம் முழுவதிலும் அந்த ஞானம் வெளிப்பட்டது. யோசேப்பிலும் பெரியவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பத்திற்கு தலைவராக இருக்கும்போது, அவர் நம்ம குடும்பத்திற்குள்ளாக உலாவும் போது, அவர் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்யும் போது எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்வார், எவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் செய்வார். அவரை மட்டுமே நம்ம விசுவாசிப்போம், அவரை மட்டுமே நமக்கு முன்பதாக நிறுத்துவோம், அவருடைய கிருபையை மட்டுமே நம்ம சார்ந்து கொள்ளுவோம். நம்முடைய பலத்தை அல்ல, நம்முடைய திறனை அல்ல, நம்முடைய அனுபவத்தை அல்ல, அவருடைய கிருபையை மட்டுமே நம்ம சார்ந்து கொள்ளுவோம், கிருபையை மட்டுமே சார்ந்து கொள்ளுவோம். பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாம்சமாகி எப்படி இயேசுவாக இந்த பூமியில உலாவுனது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய குடும்பத்துல மாம்சமாகி பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர். ஒவ்வொரு தனி நபருக்காகவும் இயேசு உம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய தியாகத்திற்காக நன்றி. ஜீவனை கொடுத்து நாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்து வந்தீங்களே அப்பா. இந்த நேரத்துல கூட ஒவ்வொரு குடும்பமும்
இந்த நேரத்துல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை உமக்கு தெரியும் தகப்பனே. பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளாக கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலையிலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி போய் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புயல்களை பார்த்து இறையாதே, அமைதியாக இரு என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிக்கக்கூடிய புயல்களை ஆண்டவர் அதட்டி, ஆண்டவரே நீங்க அமைதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சிந்தையும் காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்துல பெரிய சமாதானம், பெரிய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தலைமைத்துவம், ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிற தேவன் பிள்ளைகளுடைய வீடுகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியான ஒரு உலாவி பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறேன், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எதுவுமே வெட்கப்பட்டு போனதில்லை, மகிமை அடைந்தது, பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உதடுகள் ஒரு நாளும் வெட்கமடையாதுன்னு பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய, உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் கண்ணோக்கமாக கிருபையாக இறங்கி சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சந்தித்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யுங்க, எண்ணி முடியாத காரியங்களை செய்யுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தருகிறேன் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாக மாற்றுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நன்றியோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.